இணைந்தலோடு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் ஆஷிக் அலி. தமிழகத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வெற்றி என்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக பல தொகுதிகளை பற்றி நாம் அலசி வருகிறோம். அந்த வரிசையில் தற்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற தொகுதி விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி. விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியிருக்கின்றன. அவை வரிசையாக திருப்பரங்குன்றம், திருமங்கலம், சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி உள்ளடக்கியிருக்கின்றன. அதே போல இந்த விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியை பற்றி சொல்வதென்று சொன்னால் VS குமாரசாமி ராஜா, காமராஜர் ஆகிய 2 முதலமைச்சர்களை தமிழகத்திற்கு கொடுத்த ஒரு தொகுதியாக இது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தொகுதி மக்களுடைய முக்கிய வாழ்வாதாரமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விவசாயம் தான் இந்த மக்களுடைய முக்கிய வாழ்வாதாரம். விவசாயத்திலே கூட பணப்பயிர்கள் அதிகமாக விளைச்சல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதிலும் கூட சிறுதானிய பயிர்கள் அதிகமாக விளைச்சல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு சிறுதானிய மையமாகவே விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதே போல சிவகாசியிலே பட்டாசும், சாத்தூரிலே மிளகாயும் அதிக விளைச்சல் தரக்கூடியதாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு தனிச்சிறப்புகளை கொண்ட விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய மக்கள் தொகையை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நகர்ப்புறங்களிலே சுமார் 54.6 விழுக்காடு மக்கள் தொகையும், அதே போல கிராமப்புறங்களிலே 45.4 விழுக்காடு மக்கள் தொகையும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொகுதியினுடைய மக்கள் தொகை 2014 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் சுமார் 17,84,000 மக்களும், அதே போல 2024 தேர்தல் அறிக்கையின் அடிப்படையில், தேர்தல் கமிஷனுடைய அறிக்கையின் அடிப்படையில் சுமார் 14,91,000 வாக்காளர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் 72 விழுக்காடு வாக்குகள் பதிவாயிருக்குது. அதே போல தொகுதி முழுவதும் சுமார் 1680 பூத்துகளை உடைய தொகுதியாக இது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தொகுதியினுடைய மத ரீதியான மக்கள் பரவலை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இங்கே இந்துக்கள் சுமார் 93.5 விழுக்காடுகளும், அதே போல முஸ்லிம்கள் சுமார் 3 விழுக்காடுகளும், கிறிஸ்தவர்கள் சுமார் 2.8 விழுக்காடுகளும் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொகுதியினுடைய சாதிய பரவலை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் முக்குளத்தோர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. முக்குளத்தோர் 20 விழுக்காட்டிற்கும் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில் இந்த விருதுநகரும் ஒன்று. சுமார் 22 விழுக்காடு முக்குளத்தோர் சமூகம் இந்த தொகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நாடார் சமூகமும், அதைத் தொடர்ந்து தலித்துகளும், அதைத் தொடர்ந்து யாதவர்களும் இங்கே முக்கிய பங்கு வகிக்கின்றனர். குறிப்பாக முக்குளத்தோர் சமூகத்தில் கல்லர் சமூகம் 6 விழுக்காடு இருக்கிறார்கள், மறவர் சமூகம் 14 விழுக்காடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல தலித்துகளை பார்த்தோம் என்று சொன்னால் பறையர் சமூகம் 4.7 விழுக்காடுகளும், பல்லர் சமூகம் 11 விழுக்காடுகளும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யாதவர்கள் 9 விழுக்காடு இந்த விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியிலே இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை பற்றி நாம் பார்க்க வேண்டும். இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான தலைவர்களும் இவரும் ஒருவர். சொல்ல போனால் இவருடைய குடும்ப பின்னணியுமே காங்கிரஸ் சார்ந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர் யார் என்று சொன்னால் முன்னாள் மத்திய அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பனுடைய சகோதரராக இருக்கக்கூடிய பகீரத நாச்சியப்பனுடைய மகன் தான் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியினுடைய குடும்ப பின்னணியும் விருதுநகர் தொகுதியிலும் ஓரளவுக்கு செல்வாக்கு உடையவராகவும் இவர் இருக்கிறார். 2009 நாடாளுமன்ற தேர்தலிலேயே வைகோ அவர்களை 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து முதல் முறையாக இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகவே மாறினார். தற்பொழுதும் 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் தேமுதிகவுடைய வேட்பாளர் அழகர்சாமியை தோற்கடித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார். இவரை பற்றி சொல்வதென்று சொன்னால் இவருடைய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய செயல்திறன் எவ்வாறு இருந்தது என்பதை முதலில் பார்த்து விடுவோம். குறிப்பாக வருகை பதிவு சுமார் 88 விழுக்காடு வருகை பதிவு நாடாளுமன்றத்திலே இவருக்கு இருந்து கொண்டிருக்கிறது. 92 விவாதங்களிலே இவர் கலந்து கொண்டிருக்கிறார். சுமார் 308 கேள்விகளை நாடாளுமன்றத்திலே எழுப்பியிருக்கிறார். தனிநபர் மசோதா என்று எதையும் கொண்டு வரவில்லை என்றாலும் கூட இவர் கலந்து கொண்ட விவாதங்கள் முக்கிய விவாதங்களாக சில விஷயங்களை பார்க்க வேண்டும். குறிப்பாக விருதுநகரிலே இருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய அந்த ரயில் சேவை வந்து சிவகாசியிலே நிற்க வேண்டும் என்ற விவாதங்களிலே கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு விவாதம் இவர் கலந்து கொண்ட விவாதங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விவாதமாக நாம் சொல்ல முடியும். அதைத் தொடர்ந்து தொகுதிக்குள் இவருடைய நிலை எவ்வாறு இருந்திருக்கிறது, மக்களுக்கு மத்தியிலே இவரை பற்றிய கருத்துக்கள் என்ன, சாதகமான கருத்துகளும் இருக்கிறது, பாதகமான கருத்துகளும் இருக்கிறது. அதில் முதலாவதாக நாம் பாதகத்தை பார்த்து விடுவோம். குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே சில வாக்குறுதிகளை பரப்புரையின் போது சில வாக்குறுதிகள் வழங்கியிருந்தார். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், விருதுநகர் என்பது விவசாய பூமி என்று சொன்னோம் அல்லவா, அங்கே விவசாய பொருட்களை சேமிப்பதற்காக ஒரு குளிர்சாதன கிடங்கு அமைப்பேன் என்று ஒரு வாக்குறுதி வழங்கியிருந்தார். ஆனால் அதை அவர் நிறைவேற்றவில்லை. அதைத் தொடர்ந்து விருதுநகரிலே லாரிப்பேட்டை
அமைப்பேன் என்று வாக்குறுதி வழங்கியிருந்தார். அதையும் அவர் நிறைவேற்றவில்லை. இன்னும் குறிப்பாக குள்ளூர் சந்தையினுடைய நீர்த்தேக்கத்தை நான் தூர்வாருவேன் என்ற ஒரு வாக்குறுதியை வழங்கியிருந்தார். அதையும் அவர் நிறைவேற்றவில்லை. இப்படி பாதகமான சில விஷயங்களும் மக்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது என்றாலும் சில சாதகமான விஷயங்களும் தொகுதிக்குள் இவருக்கு உண்டு. குறிப்பாக போன நாடாளுமன்ற தேர்தலுடைய பரப்புரையின் போது அவர் சொன்ன முக்கியமான விஷயம், கொல்லத்திலிருந்து சென்னைக்கு போகக்கூடிய அந்த ரயில் சேவையை சிவகாசியிலே நிறுத்தத்தை ஏற்படுத்துவேன் என்ற ஒரு வாக்குறுதியை வழங்கியிருந்தார். அது பாத்தீங்கன்னா நிறைவேற்றவும் செய்திருக்கிறார். எனவே இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக நாம் சொல்ல வேண்டும். அதே போல மருத்துவ காப்பீட்டு திட்டம், பிரதமர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக 300க்கும் அதிகமான நபர்கள் பயன்பெறுவதற்கு இவர் உதவியிருக்கிறார். சுமார் 3 கோடி ரூபாய் வரைக்கும் அதற்கான மருத்துவ காப்பீட்டு நிதியை இவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதே போல கல்வி கடனாகவும் பல்வேறு நபருக்கு கல்வி கடனை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அதற்காக தனியாக முகாமே நடத்தியிருக்கிறார் என்பதும் இவருக்கு சாதகமான விஷயமாக விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியிலே பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் சுமார் 43.77 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தார். அதே போல அதிமுகவினுடைய அழகர் சாமி அவர்கள் 29.40 விழுக்காடு வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியினுடைய அருள்மொழி தேவன் அவர்கள் 4.93 விழுக்காடு வாக்குகளையும், அதே போல மக்கள் நீதி மையத்தினுடைய முனுசாமி அவர்கள் 5.39 விழுக்காடு வாக்குகளையும், அமமுகவினுடைய பரமசிவ ஐயப்பன் அவர்கள் சுமார் 10 விழுக்காடு வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள். இதில் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் அழகர் சாமி தேமுதிக வேட்பாளர் அழகர் சாமி அவர்களை காட்டிலும் சுமார் 13 விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதை தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலுடைய நிலவரத்தை நாம் பார்க்க வேண்டும். அதிலே குறிப்பாக திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவினுடைய வேட்பாளர் ராஜன் செல்லப்பா அவர்கள் சுமார் 43 விழுக்காடு வாக்குகளை பெற்று 12 விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்திலே சிபிஎம் வேட்பாளர் பொன்னுத்தாய் அவர்களை தோற்கடித்தார். அதே போல திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் ஆர்பி உதயகுமார், அதிமுகவினுடைய ஆர்பி உதயகுமார் அவர்கள் போட்டியிட்டார். 45 விழுக்காடு வாக்குகளை பெற்றார். சுமார் 16 விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்திலே திமுகவினுடைய வேட்பாளர் மணிமாறன் அவர்களை தோற்கடித்தார். அதே போல சாத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் திமுகவை சார்ந்த ரகுராமன் அவர்கள் சுமார் 39 விழுக்காடு வாக்குகளை பெற்றார். சுமார் 6 விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்திலே அதிமுகவினுடைய வேட்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களை தோற்கடித்திருந்தார். அதை தொடர்ந்து அசோகன் அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய அசோகன் அவர்கள் சிவகாசி தொகுதியிலே போட்டியிட்டு சுமார் 43 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தார். 10 விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவினுடைய வேட்பாளர் லட்சுமி கணேசன் அவர்களை தோற்கடித்திருந்தார். அதே போல விருதுநகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் திமுகவினுடைய வேட்பாளர் சீனிவாசன் அவர்கள் சுமார் 45 விழுக்காடு வாக்குகளை பெற்று பிஜேபியினுடைய பாண்டுரங்கன் அவர்களை சுமார் 13 விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்திலே தோற்கடித்திருந்தார். அதை தொடர்ந்து அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் எஸ்.ஆர். ராமச்சந்திரன் அவர்கள் சுமார் 53 விழுக்காடு வாக்குகளை பெற்று 3 விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவினுடைய வேட்பாளர் வைகை செல்வன் அவர்களை தோற்கடித்திருந்தார். அடுத்ததாக இந்த தொகுதியினுடைய வாக்கு வங்கியை பார்த்து விடுவோம். அதாவது திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகளையும் தவிர்த்து மீதி கட்சிகள் எப்பொழுதெல்லாம் கூட்டணியின்றி தனியாக போட்டியிட்டார்களோ அப்பொழுது அவர்கள் பெற்ற வாக்குகளை அவர்களுடைய ஒரு வாக்கு வங்கியாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். அந்த அடிப்படையில் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டது தமிழகம் முழுவதுமே. அதில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் சுமார் 3.80 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தார்கள். அதே போல நாம் தமிழர் கட்சி 2021 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு சுமார் 8.1 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தார்கள். அதை தொடர்ந்து மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரையில் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சுமார் 5.31 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் 2016 சட்டமன்ற தேர்தலில் அவங்க தனித்து போட்டிட்டு இருந்தாங்க. 6 சட்டமன்ற தொகுதிகள் வருகிறது விருதுநகர்ல. இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் சேர்த்து சுமார் 2.9 விழுக்காடு வாக்குகளை பிஜேபி பெற்றிருந்தது. அதே போல சிபிஐ மற்றும் சிபிஎம் ஆகிய கட்சிகள் இணைந்து நாடாளுமன்ற தேர்தலை தனித்து கண்டார்கள். அதாவது 2014 அதுல இந்த விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் 2 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தார்கள். அதை தொடர்ந்து இந்த தொகுதியினுடைய பிரச்சனைகளை நாம் பார்த்து விடுவோம். மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, கோரிக்கைகள் என்ன, அரசு செய்து கொடுக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்ன என்பதை வரிசையாக நாம் பார்த்து விடுவோம். அதில் ஆரம்பமாக திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியை பற்றி பார்க்க வேண்டும். இங்கே மல்லிகைப்பூ உட்பட பணப்பயிர்கள் அதிகமாக விளைச்சல் நடக்கக்கூடிய ஒரு தொகுதி. எனவே இந்த பணப்பயிர்கள் விளைச்சலுக்காக தண்ணீர் ஆதாரம் போரிய வகையில் இல்லை. எனவே நீர்ப்பாசனத்தை அரசு ஏற்படுத்த வேண்டும், அதற்கான நீர் ஆதாரத்தை உருவாக்க வேண்டும் என்பது இந்த மல்லிப்பூ உட்பட பணப்பயிர் விவசாயிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல மல்லிப்பூ என்பது பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக வளைகுடா நாடுகளுக்கு கூட சென்று
கொண்டிருக்கிறது. எனவே இதற்காக ஒரு ஏற்றுமதி வாரியத்தை அமைக்க வேண்டும், மல்லிகைப்பூக்கென்றே தனியாக ஒரு ஏற்றுமதி வாரியம் அமைக்க வேண்டும் என்பதும் அந்த தொகுதி மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல மல்லிகைப்பூ உற்பத்தியை அடிப்படையாக வைத்து உள்ளூரிலேயே, அதாவது திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே சென்ட் ஃபேக்டரி அமைக்க வேண்டும், வாசனை திரவிய தொழிற்சாலை ஒன்று அமைக்கப்பட்டு மதிப்பு கூட்டப்பட்ட அந்த வாசனை திரவியங்கள் உற்பத்தி செய்ய வேண்டும், மல்லிகைப்பூவை அரசே கொள்முதல் செய்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த மல்லிகைப்பூ விவசாயிகளுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து திருப்பரங்குன்றத்தில் கைத்தறி நெசவு தொழில் ரொம்ப முக்கியமான ஒரு தொழில். அதிகமான மக்களுக்கு இந்த நெசவு தொழில் வேலை வாய்ப்பையும் வழங்கியிருக்கின்றது. ஆனால் தற்போது அது நலிவடைந்து காணப்படுகிறது. எனவே நெசவு தொழிலுக்கான அந்த உபகரணங்களை, அந்த மூலப்பொருட்களை வாங்குவதற்கான விலை, குறிப்பாக பாவு போன்ற மூலப்பொருட்களுக்கான விலையை குறைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நெசவு தொழிலாளர்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. நெசவுக்கென்று தனியாக ஒரு கூட்டுறவு சொசைட்டி அமைக்க வேண்டும் என்பது அந்த நெசவு தொழிலாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கையாக நாம் பார்க்க வேண்டும். அதை தொடர்ந்து நாம திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியை பற்றி பார்த்து விடுவோம். திருமங்கலத்தை பொறுத்தவரையில் படித்த இளைஞர்கள் மிகவும் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு தொகுதி. ஆனாலும் கூட தொழிற்சாலைகள் அங்கே இல்லை. எனவே வேலை வாய்ப்புகளும் அங்கே இல்லை. எனவே அங்கே தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும், வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்பட வேண்டும் என்பது அந்த தொகுதியினுடைய இளைஞர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கையாக நாம் பார்க்கிறோம். அதே போல கப்பலூர் சுங்கச்சாவடியை பொறுத்தவரையில் அங்கு அடிக்கடி பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் உள்ளூர் வாசிகளிடத்திலேயே கட்டணம் கேட்கிறார்கள் என்று சொல்லி அந்த சுங்கச்சாவடியில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கும் அதே போல வாகன ஓட்டிகளுக்கும் மத்தியில் ஒரு நெரிசல் ஏற்படுகிறது, ஒரு மோதல் ஏற்படுகிறது. இதனால் சிறு குறு தொழில்கள் பாதிக்கடைகின்றன என்று சொல்லி அந்த மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியை நீக்கம் செய்ய வேண்டும், அகற்ற வேண்டும் என்பதை அந்த மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து சாத்தூர் சட்டமன்ற தொகுதியை பற்றி பார்த்துவிடுவோம். சாத்தூரை பொறுத்தவரையில் காரச்சோறு ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். மிளகாய் விளைச்சலும் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு தொகுதி. இந்த காரச்சோவுக்கு பார்த்தீங்கன்னா சர்வதேச புவிசார் குடியிருப்பு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது காரச்சோவு செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய முக்கிய கோரிக்கையாக நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து சாத்தூர்ல இருந்து விருதுநகருக்கு போகக்கூடிய வழியில சிப்காட் அமைக்க வேண்டும் என்பதும் அந்த தொகுதி மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கின்றது. அதே போல இருக்கன்குடி அணையை தூர்வார வேண்டும், அந்த அணையை தூர்வாரி நீர்ப்பாசன வசதியும் ஏற்பாடு செய்ய வேண்டும். அதே போல இந்த தொகுதி மக்களுடைய குடிநீர் பிரச்சனைக்கும் தீர்வு காண வேண்டும் என்று சொல்லியும் அந்த மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக பார்க்கப்படுகிறது. அதை தொடர்ந்து நாம் சிவகாசி சட்டமன்ற தொகுதியை பற்றி பார்த்து விடுவோம். சிவகாசியை பொறுத்தவரையில் பட்டாசாலைகள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி. இந்த சிவகாசி மருத்துவமனையை பார்த்தீங்கன்னா மாவட்டத்தினுடைய தலைமை மருத்துவமனையாகவே அறிவிக்க வேண்டும் என்று அந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் என்பது விருதுநகர் மாவட்டமாக அது இருந்தாலுமே கூட விருதுநகரை விட மிகப்பெரிய நகரமாக இருப்பது சிவகாசி. சிவகாசி மாநகராட்சியாகவே 2017 தரம் உயர்த்தப்பட்டது. எனவே மாவட்ட தலைமை மருத்துவமனை சிவகாசியில் வைக்க வேண்டும் என்பது சிவகாசி மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல இந்த சிவகாசி மருத்துவமனையில் தீக்காயங்களுக்காக செய்யக்கூடிய அந்த சிகிச்சை பிரிவு ஆல்ரெடி இருக்குது. அந்த சிகிச்சை பிரிவு மேலும் நவீனப்படுத்த வேண்டும், மேம்படுத்த வேண்டும். அதே சமயம் அங்கே பிளாஸ்டிக் சர்ஜரிக்கான நிபுணர்களை நியமிக்க வேண்டும் என்று சொல்லியும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் பட்டாசு தொழிற்சாலை என்பதனால அங்கு அடிக்கடி தீ விபத்துகள் நடக்கிறது. எனவே அதற்கான ஒரு சிகிச்சை வழங்குவதற்கு உண்டான ஏற்பாடுகளும் அங்கு இருக்க வேண்டும். பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரியான விஷயங்களை அங்கே உருவாக்க வேண்டும் என்பது அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக நாம் பார்க்கிறோம். அதே போல சிவகாசி தொகுதியில் பட்டாசு தொழிற்சாலை அதிகம் என்பதனால பட்டாசு நலவாரியம் ஒன்று அமைக்க வேண்டும் என்பதும் அப்பகுதி மக்களுடைய முக்கிய கோரிக்கையாகும். அதை தொடர்ந்து நாம் பார்க்க இருப்பது விருதுநகர் சட்டமன்ற தொகுதி. விருதுநகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் குடிநீர் பிரச்சனை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும், குடிநீருக்கான ஒரு நீர் ஆதாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதும் அந்த மக்களுடைய முக்கிய கோரிக்கை. அதை தொடர்ந்து இந்த பகுதியிலே வேலை வாய்ப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு முன்பு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிறப்பு பொருளாதார மண்டலங்களும் தொழில் முதலீட்டு மண்டலங்களும் இந்த தொகுதியில் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட அது ஒரு தீர்வை கொடுக்கவில்லை. எனவே இன்னும் மாற்று தீர்வை நோக்கி அரசு நகர வேண்டும், இந்த பகுதியில் வேலை வாய்ப்புக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பது அந்த தொகுதி மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. அதை தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பற்றி பார்த்து விடுவோம். இங்குமே கூட நெசவு தொழில் ரொம்ப முக்கியமான ஒரு தொழில். எனவே நெசவு தொழிலையும் விவசாயத்தையும் இந்த தொகுதிக்கு விவசாயிகளுக்கும் நெசவு தொழிலாளர்களுக்கும் இந்த தொகுதியிலே சலுகைகள் வழங்க வேண்டும், அந்த தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு அதை தாண்டியும் பல பொருளாதார மேம்பாடுகளை ஏற்படுத்துவதற்காக அரசு முயற்சி எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது. அதை தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கேயும் குடிநீர் பிரச்சனை பெரிய பிரச்சனை. வைகையில் இருந்து குடிநீர் கொண்டு வரப்படுகிறது. அதே போல தாமிரபரணி நீர் திட்டமும் கூட்டு குடிநீர் திட்டமும் இங்கே அமலில் இருக்கிறது. ஆனால் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் ஒரு குறிப்பிட்ட மக்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல வைகை குடிநீர் திட்டம் பேரளவில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனவே இதையும் தாண்டி அந்த மக்களுடைய குடிநீர் பற்றாக்குறை நீங்கவில்லை. எனவே அதற்கு அரசு மாற்று
உள்ளாட்சி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதும் இத்தொகுதி மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல அருப்புக்கோட்டை தொகுதியில் ஜவுளி பூங்கா அமைக்க வேண்டும் என்பதும் அத்தொகுதி மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே யார் எந்தெந்த கட்சி சார்பிலே எந்தெந்த வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் என்பதை பார்த்து விடுவோம். குறிப்பாக திமுகவினுடைய கூட்டணியிலே காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் மீண்டும் போட்டியிடுகிறார். தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் மீண்டும் போட்டியிடுகிறார். அதிமுக கூட்டணியிலே தேமுதிகவினுடைய வேட்பாளராக விஜயகாந்தினுடைய மகன் விஜய பிரபாகரன் அவர்களும், பாஜகவினுடைய சார்பாக ராதிகா சரத்குமார் அவர்களும், நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பாக கௌஷிக் பாண்டியன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இறுதியாக இந்த தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதை பார்த்து விடுவோம். பொதுவாகவே ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலுமே வெற்றி வாய்ப்பு என்று வரும்பொழுது சில விஷயங்களை அடிப்படையாக வைத்து தான் நாம் கணிப்போம். அதில் முக்கியமான ஒரு விஷயம், கடந்த தேர்தல்களிலே தேர்தல் முடிவுகளிலே எவ்வாறு சென்று கொண்டிருந்தன, யார் யாருக்கு எவ்வளவு வாக்குகள் கிடைத்திருக்கிறது என்பதை வைத்தும், அதே போல தற்போதைய களச்சூழல் எவ்வாறு இருக்கிறது, கூட்டணி கணக்குகள் எவ்வாறு போய்கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் வைத்து தான் ஒரு தொகுதியிலே யார் வெற்றி பெறுவார் என்பதை நாம் தீர்மானிப்போம். அந்த வகையில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் கடந்த தேர்தல்கள் அடிப்படையாக வைத்து பார்த்தால் பொதுவாகவே இங்கே விருதுநகர்ல அதிமுக வலுவான வாக்கு வங்கியை வைத்திருக்கிறது. குறிப்பாக முக்குளத்தூர் சமூகம் மிகைத்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி என்பதனால முக்குளத்தூர் சமூகத்தின் வாக்கு வங்கி பெருவாரியாக அதிமுகவுக்கே சென்று கொண்டிருக்கிறது. எனவே விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியிலே அதிமுக எப்பொழுதுமே வலுவாக காணப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொகுதி மறுவரைக்கு பின்பு நடந்த தேர்தல்களை பற்றி நாம் பார்த்து விடுவோம். 2009 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை சார்ந்த காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். ஆனால் அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா 2011 சட்டமன்ற தேர்தலில் இதற்கு உட்பட்ட விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலுமே அதிமுக தான் வெற்றி பெற்றது. திமுகவுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. 2014 நாடாளுமன்ற தேர்தலிலுமே கூட அதிமுகவே இந்த தொகுதியை வெற்றி பெற்றது. அதிலும் 6 சட்டமன்ற தொகுதியிலுமே கூட அதிமுக திமுகவை காட்டிலும் அதிக வாக்குகளை பெற்றது. 2014 நாடாளுமன்ற தேர்தலிலுமே கூட. அதேபோல் 2016 சட்டமன்ற தேர்தலை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் 4 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றிருந்தது, 2 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருந்தது. 2019 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய கூட்டணி சார்பிலே காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் வெற்றி பெற்றார் என்பதை பார்த்தோம். ஆனால் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது அல்லவா, இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளிலுமே திமுக தான் அதிக வாக்குகளை பெற்றிருந்தது என்பது முக்கியமான ஒரு விஷயம் 2019. அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் திமுக 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது, அதிமுக 2 தொகுதிகள் திருப்பரங்குன்றம் மற்றும் திருமங்கலம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் அதிமுக வெற்றி பெற்றிருந்தாங்க. மீதி இருக்கின்ற 4 தொகுதிகளிலுமே திமுக தான் வெற்றி பெற்றிருந்தது. வரலாறுகளை பார்க்கும் பொழுது அதிமுக கொஞ்சம் வலுவாக காணப்பட்டாலுமே கூட ஜெயலலிதாவுடைய மறைவிற்கு பின்பு நடந்த 2 தேர்தல்கள், குறிப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் சுணக்கம் ஏற்பட்ட இரட்டை தலைமை என்று முதலில் உருவாகினது. அதுக்கு பின்பு பாத்தீங்கன்னா அமமுக என்ற ஒரு கட்சி டிடிவி தினகரன் உருவாக்கப்பட்டது. ஓபிஎஸ்மே கூட இப்போ சுணக்கம் காணுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அதிமுகவை சற்று பலகீனப்படுத்தியிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக பாத்தீங்கன்னா கடந்த 2 தேர்தலாக 2019 நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, 2021 சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, திமுக தான் வலுவாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றால் 2019 6 தொகுதிகளிலுமே திமுக கூட்டணி அதாவது காங்கிரஸ் வேட்பாளர் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறார். 2021 கூட 4 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே சமீப காலத்தில் திமுகவுடைய பெர்ஃபார்மன்ஸ் மிகவும் அருமையாக இருந்திருக்கிறது என்பதை நம்மால் கூற முடியும். எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை என்ன நடக்கும் என்பதை நாம் பார்த்து விடுவோம். குறிப்பாக அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால், பூத் வாரியாக நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே 1680 பூத்துகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக 2216 போலிங் ஸ்டேஷன்கள் வாக்குச்சாவடிகள் இங்கே இருக்கின்றன. இந்த 2216 வாக்குச்சாவடியில் 2019 திமுக அதிக வாக்குகளை பெற்று 2021 அதே வாக்குச்சாவடியில் திமுக அதிக வாக்குகளை பெற்ற வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை மட்டுமே சுமார் 876. திமுக 876. அதே அதிமுக பார்த்தீங்கன்னா வெறும் 247 வாக்குச்சாவடிகளில் தான் 2 தேர்தலிலுமே அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது. இதே பூத் வாரியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் திமுகவிற்கு வலுவான ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணமாக இருந்திருப்பது என்னவென்று சொன்னால், ஜெயலலிதா மறைவிற்கு பின்பு அதிமுக பலகீனப்பட்டது அப்படின்னு சொல்றதை காட்டிலும் அமமுக கட்சி தனியாக பாத்தீங்கன்னா இந்த தேர்தல்களில் போட்டியிட்டார்கள். எனவே விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் மட்டுமே அமமுகவுடைய பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 1,07,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தலிலுமே கூட 6 தொகுதிகளை சேர்த்து 80,000 வாக்குகளுக்கு மேல வாங்கியிருக்காங்க. சோ அமமுகவுடைய
வாக்குகளும் அதிமுகவிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இதையெல்லாம் வைத்து இன்றைய களசூழலை ஆய்வு செய்தால் தற்பொழுது திமுகவிற்கு ஒரு வலிமையான கூட்டணி ஒன்று அமைந்திருக்கிறது. ஆனால் அதிமுகவிற்கு அப்படி ஒரு கூட்டணி இல்லை அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பிரச்சனை. கடந்த காலம் இருந்த கூட்டணி கட்சிகள் கூட, குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி ஆகியவர்கள் அதிமுக கூட இருந்தாங்க. அவர்கள் இப்பொழுது தனி கூட்டணியாக இருக்கிறார்கள். டிடிவி தினகரன் வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிறார். ஓபிஎஸ் அணியும் பாத்தீங்கன்னா இப்போ பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிறது. எனவே இதுவும் ஒரு கணிசமான தாக்கத்தை வந்து அதிமுகவுடைய வாக்கு வங்கியில் ஏற்படுத்தும் என்பதனால இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுக வந்து இந்த தொகுதியை எளிதாக, அதாவது திமுகவுடைய கூட்டணி கட்சிக்கு இது ஒதுக்கப்பட்டு காங்கிரஸ் வேட்பாளராக மாணிக்கம் தாக்கூர் போட்டியிட இருக்கிறார். எனவே மாணிக்கம் தாக்கூர் இந்த தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கு உண்டான அதிக வாய்ப்பு உள்ளது போல் தெரிகிறது. எனவே விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியை பற்றி விரிவாக அலசினோம். வேறொரு தொகுதியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.